வெல்கம் டு ஆல் பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸ் ப்ரோ மேனேஜ்மெண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பைப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ ட்ரையல் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கான நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். அதில் இப்போ நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் சாஃப்ட்வேரை தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் நவ் பட்டன் வியூ ஆகும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும். நம்மளோட பைப் சர்வீஸ் ப்ரோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வியூ ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஏன்னா நம்மளோட பைப் சாஃப்ட்வேர் 30 days ஃப்ரீ ட்ரையல்ன்றனால. இதில் நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சர்வீஸ் ப்ரோ சாஃப்ட்வேர் சர்வீஸ் பேஸ்டாக இருக்க எல்லா பிஸ்னஸ்க்கும் ஆப்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இ சேவை ஃபோட்டோகிராஃபி புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் செக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா சேல்ஸ் செக்ஷன் ப்ளஸ் மேனுஃபேக்சரை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஆப்டாக மாற்றிக்கலாம். இப்போ நான் எலக்ட்ரானிக் பேஸ்டாக இருக்கிற சேல்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் செக்ஷனை நான் கிளிக் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் எலக்ட்ரானிக் ஷாப்க்கான சேல்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாகவே ஆட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ்க்கு பர்ச்சேஸ் சர்வீஸ் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் சேல்ஸ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட என்ன பிரிண்டர் சேல்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட டிஃபால்ட் பிரிண்டரோட நேமை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பிரிண்டர் சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேரோட உங்களோட பிரிண்டர் கனெக்ட் ஆயிரும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க பிரிண்டரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே பில்லில் வியூ ஆகிறதுக்காக நீங்கள் இதை எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் சேல்ஸ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது இன்க்ளூடிங்கில் பண்ணுறீங்களா எக்ஸ்க்ளூடிங்கில் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாகின் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வியூ ஆகிருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு பாஸ்வேர்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம ரோல் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஷாப்பில் யூசர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட ரோல் ஆட் பண்ணிட்டு திரும்ப ஆட் நியூ யூசர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ரோலோ அதை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கான லாகினும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் யூசர் அப்டேட். இதில் யூசருக்கான பாஸ்வேர்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இது போக நீங்கள் ஏதாவது கேஷ் ஜிபே அதே மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை டைப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இருக்குது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒவ்வொரு பார்கோட் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ப்ராடக்ட் நேம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கான பார்கோட் என்னவோ அதை சூஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு, அது போக நீங்கள் எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்லேருந்தே உங்களுக்கு பார்கோட் ஜென்ரேட் ஆகிடும். அது போக நீங்கள் மேனுவலாக சாஃப்ட்வேர்லேருந்து பார்கோட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் இன்வென்ட்ரி செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நேம் பார்கோடில் வரணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு என்ன பார்கோட் உங்களுக்கு வேணுமோ அப்படின்றதையும் டைப் பண்ணதுக்கப்புறமா அமௌண்ட்டும் டைப் பண்ணிவிட்டு இத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றத டைப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவும் சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பார்கோட். நெக்ஸ்ட் பிரிண்ட் கண்டென்ட் செட்டிங்ஸ். இதில் நம்ம பில்லில் பேங்க்கோட டீட்டெயில்ஸ் வியூ ஆகணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், பேங்க், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட், யூபிஐ ஐடி. இங்கே நம்ம யூபிஐ ஐடி கொடுத்தோம் அப்படின்னா பில்லில் உங்களுக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகி கஸ்டமர் அதை ஸ்கேன் பண்ணி ஈஸியாகவே
உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது வந்து சேல்ஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். உங்களுக்கு பில்லில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வியூ ஆகணும் அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து டைப் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வியூ ஆகும். அதே மாதிரி சர்வீஸ் செக்ஷன்லேயே ஏதாவது வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வியூ ஆகணும் அப்படின்னா இதுலேயே நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் பில்லில் பிரிண்ட் லோகோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பில்லில் வந்து லோகோ வேணும் அப்படின்னா இதை ப்ரௌஸ் பண்ணி எந்த லோகோ வேணுமோ அது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லில் லோகோ வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேக்கப் பாத். நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஒவ்வொரு டைமும் க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஜென்ரேட் ஆகும். இதில் நீங்கள் பர்டிகுலர் எந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து பேக்கப் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எந்த லொக்கேஷனோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு பேக்கப் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன். நீங்கள் வந்து எக்ஸலில் உங்களோட ஷாப்பில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பைப் சாஃப்ட்வேரோட ஈஸியாகவே மைக்ரேட் ஆகிக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போது டெம்ப்ளேட்டில் ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் இம்போர்ட்ற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும். உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸல் இம்போர்ட்டுன்னு இருக்கும். இதில் டெம்ப்ளேட்டில் ப்ராடக்ட் மாஸ்டர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டர் எந்த பிளேஸில் வச்சுருந்தீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே சாஃப்ட்வேரோட மைக்ரேட் ஆயிரும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு யூசர் மேனேஜ்மெண்ட். உங்கள் ஷாப்பில் யூசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த செக்ஷனை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ரோல் வந்து யூசர் சூஸ் பண்ணிட்டு என்ன யூசரோ அவங்களோட இது சூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு இப்போ செட்டிங்ஸில் என்னென்ன ஃபார்ம் வியூ ஆகணும் அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன செக்ஷன் வியூ ஆகணும் அப்படின்றத நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இது மூலமாக. இந்த வீடியோவில் நம்ம ServiceProManagement சாஃப்ட்வேரில் இருக்க செட்டிங்ஸ்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.